ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பயன்படுத்த உள்ள மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரின் முன்னிலையில் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்போம். கோகுல், சொல்லுங்க, தற்போது அங்கு யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாளை காலை வாக்குப்பதிவு துவங்க இருக்கிறது. இதற்காக வாக்குப்பதிவு மையங்களில் அந்த வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் 5 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக ஏற்கனவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு தயார் நிலையில் ஈரோடு மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அறையில் அந்த இயந்திரங்கள் வைக்கப்பட்டு அந்த அறைக்கு சீல் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை காலை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலைக்குள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. இதற்காக தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுமார் ஆகியோர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் தற்பொழுது அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அறையின் சீல் அகற்றப்பட்டு அந்த அறை திறக்கப்பட்டு தற்பொழுது அந்த இயந்திரங்களை அனுப்பி வைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அதற்கான வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்னும் சற்று நேரத்தில் இந்த இயந்திரங்கள் செல்ல இருக்கிறது. காரணி கோகுல், தற்போது இந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு இயந்திரங்களை கொண்டு செல்ல வேளையில தற்போது அங்கிருந்து இருக்கக்கூடிய அந்த மின்னணு இயந்திரங்கள் அது வரைக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே தனித்தனியாக இதற்காக வாகனங்கள் பிரித்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்காக 21 வாகனங்கள், அதற்கான காவல்துறையினர், அதற்கான அதிகாரிகள் உள்ளிட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இது தொடர்பான அதிகாரிகள் செல்வதற்கான வாகனங்கள், அதே போல காவலர்கள் செல்வதற்கான வாகனம் என அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் நாளை வாக்குப்பதிவுக்கு தேவையான 82 வகையான பொருட்கள் ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயந்திரங்களோடு அந்த பொருட்களும் தற்பொழுது சேர்த்து அனுப்பப்பட உள்ளது. இது பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்தந்த மண்டலத்துக்கு பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அந்தந்த குழுவினரிடம் இது ஒப்படைக்கப்படும். இன்று மாலைக்குள் வாக்குச்சாவடியை சென்றடைந்த பின்னர் நாளை காலை அந்தந்த வாக்குச்சாவடியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பாக அதற்கான முகவர்கள் இருப்பார்கள். அந்த முகவர்கள் முன்னிலையில் மீண்டும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அங்கு வாக்கு செலுத்தி சரிபார்க்கப்பட்ட பின்னர் மீண்டும் சீல் வைக்கப்பட்டு நாளை காலை வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பயன்படுத்த உள்ள மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அறை தற்போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரின் முன்னிலையில் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோகுல் வழங்க நாம் கேட்டோம். மதுபான கொள்கை ஊழல் வழக்கு தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆஜராகியுள்ளார். டெல்லி அமலில் இருந்த பழைய மதுபான கொள்கையை ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அண்மையில் மாற்றி தனியார் நிறுவனங்கள் மதுபான கூடம் நடத்த வழிவகை செய்தது. இந்த மது கொள்கையை மாற்றியதற்கு பெரிய தொகை லஞ்சமாக தரப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சிபிஐ மணீஷ் சிசோடியாவிற்கு சொந்தமான இடங்களில் சோதனையை நடத்தியது. இன்று வழக்கு விசாரணைக்கு ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பிய நிலையில் மணீஷ் சிசோடியா தனது ஆதரவாளர்களுடன் டெல்லியில் ஊர்வலமாக சென்றார். பின்னர் ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் தியானம் செய்த மணீஷ் பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசினார். சிபிஐ தம்மை கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறிய மணீஷ் தாம் யாருக்கும் அஞ்சவில்லை என்றும் மத்திய அரசுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கண்டு அஞ்சுவதாகவும் கூறினார். 10 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் மணீஷ் சிசோடியா ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார்.